போதும், உன் கிருபை எனக்கு போதும். நான் எவ்வளவு சந்தோஷமா ஊருக்கு வந்தேன். நீங்க என்னடானா? நாங்க எங்கங்க உங்க சந்தோஷத்தை கெடுத்தோம்? சும்மா இரு சுபி, என்ன கோவப்படுத்தாத. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அவனை அனுப்ப சொன்னா இல்லையா? நம்முடைய மனுஷ மூளைக்கு எட்டுன மாதிரி இது இப்படி நடந்துடணும், அது அப்படி நடந்துடும் நம்ம பிரயாசப்படுறோம். ஆனால் நம்முடைய தெய்வம், நம்முடைய ஆண்டவர் எது நல்லதோ அதைத்தான் நமக்கு தருவார் இல்லையா? யார் பெரிய ஆளு, கணவனா மனைவியா? இந்த வாக்குவாதம், ஈகோ எதுவுமே இல்லாதபடி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, ஒருவருக்கொருவர் மன்னித்து, ஒருவரை ஒருவர் நேசித்து, இயேசுதான் நமக்கு தகப்பன், அவர்தான் நமக்கு எல்லாமே என்று மகிழ்ச்சியோடு வாழ்கிற ஒரு குடும்பம். குடும்பத்துக்குள்ள நான் எடுத்த தீர்மானம் சரிதானா, எதிரா நடக்குதே, நான் எங்க தப்பு பண்றேன், எத்தனையோ கேள்விகள் உங்க உள்ளத்துல எழும்பி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்க கூட தான் பேசி கொண்டு இருக்கிறார். இனிமையான இணையலர் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இணையலர் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் எதிரான முடிவுகள் என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்கிற எல்லா காரியத்திலையும் முடிவு நன்மையா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம விரும்புவோம். நமக்கு நன்மையான காரியங்கள் கிடைக்க போறது அப்படிங்கிற சந்தோஷத்தோடும் எதிர்பார்ப்போடும் காத்திருப்போம். ஆனா சில நேரத்துல எதிரான முடிவுகளை நம்ம சந்திக்க நேரிடும். எப்படின்னா, வரவுக்கு பதிலாக செலவும், லாபத்துக்கு பதிலாக நஷ்டமும், வெற்றிக்கு பதிலாக தோல்வியும் நம்முடைய வாழ்க்கையில வரும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில வரும் எதிரான காரியங்கள் நமக்கு தாங்க முடியாத மனவேதனையும் சோர்வையும் கொண்டு வரும். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது என்னதான் எதிரான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நமக்கு தந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சந்தோஷப்படுத்துவார். இப்பொழுதும் நம் சகோதரிகளோடு இணைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதித்து பாடுவோமா? பிரேஸ் லார்ட். இந்த நாளிலும் இனிய இல்லறம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களோடு கூட ஆண்டவரை பாடி துதிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய கிருபை நம்ம மேலே ஒவ்வொருத்தர் மேலேயும் புது கிருபை, புது பலன் அனுதினமும் அவர் கிருபை தந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இல்லை, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாதுன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த நேரத்தில் கூட அவர் கிருபையை வைத்து பாடப்போகிறோம். அவருடைய கிருபை எப்போது நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், நம்ம தாழ்வில் இருந்தாலும் உயர்வில் இருந்தாலும் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது இல்லை. அந்த கிருபை நினைத்து பாடுவோமா? நீங்க வீடுகளில் எந்த இடத்துல இருந்தாலும் நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு போதும்னு சொல்லி சந்தோஷத்தோடு கூட ஆண்டவர் பார்த்து சொல்லுவோமா? உடைய பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்கள். அந்த விசுவாசத்தோடு நம்ம சேர்ந்து பாடுவோமா? கிருபை எனக்கு போதும், கிருபை எனக்கு போதும், உன் கிருபை எனக்கு போதும். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். ஆமென். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். தாழ்வில் இருந்தாலும் கிருபை போதும். கண்ணீரில் மூழ்கினாலும், வேதனை இருந்தாலும் கிருபை போதும். ஒண்ணுமே இல்லைனாலும் கிருபை போதும். ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, கிருபை போதுமே. மாறும் விசுவாசத்தோடு சொல்லுவோமா? கிருபை கூட இருந்தா எல்லாம் போதும், போதுமே, கிருபை போதுமே. மாறுமே, எல்லாமே மாறுமே. என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய். பலவீனமான சூழலில் இருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை சொல்லி பாடுறீங்களா? ஆண்டவரே என்னுடைய பலவீனத்தில் உடைய கிருபை எனக்கு போதும்னு சொல்லி. ஆமென். பூரணமாய் பலவீனத்தில், என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். ஆமென்.
மலைகள் விலகினாலும் கிருபை போதும், பர்வதம் பெயர்ந்தாலும் கிருபை போதும், தண்ணீரை கடந்தாலும் கிருபை போதும், அக்கினியில் நடந்தாலும் கிருபை போதும். ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, கிருபை போதுமே. மாறுமே, எல்லாமே மாறுமே, போதுமே, கிருபை போதுமே. மாறுமே, எல்லாமே மாறுமே. என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும் இயேசுவே, ஆமென். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும். மனதார ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும். என் பலவீனத்தில் உம் பலனோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உம் பலமோ பலவீனத்தில் விசுவாசத்தோடு சொல்லுவோம், ஆமென். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து, என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணம். ஒரு விஷயம் கூட, பலவீனத்தில், ஆமென். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரண. விசுவாச அறிக்கை செய்யும் போது எல்லாவித பலவீனங்களும் உங்களை விட்டு இப்போது எங்க துதிக்கிற நேரத்தில் உங்களை விட்டு ஓடுகிறது. விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே, பலவீனத்தில் உடைய பலன் எனக்கு போதும், உடைய கிருபை எனக்கு போதும்னு சொல்லி, ஆமென். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். ஆமென் இயேசுப்பா. அப்படி கண்களை மூடி, ஆண்டவரே என்னுடைய பலவீனத்தில் உடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. எல்லா நேரத்திலும் அப்படி கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம், தாழ்வான இடத்துல நீங்கள் இருக்கலாம், யாருமே என்னை பார்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறேனே, எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேனே, யார் என்னை பார்ப்பான்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை துக்கத்தோடு நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்களை இயேசு காண்கிறார், எல்ரோயி, உங்களை காண்கிற தெய்வம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவருடைய கிருபையினால் உங்களை முடிசூட்டுகிற தெய்வம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறீங்களா? அப்பா உமக்கு நன்றி, உங்களுடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிற அப்படின்னால தான் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை தேடி உங்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இல்லை ஆண்டவர் பார்த்தப்பா, உண்மை அதிகமாய் நேசிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. என் மேலே இவ்வளவு கிருபை வைத்திருக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் புது கிருபை தர்றீங்கப்பா. நான் உண்மை நேசிக்கணும் ஆண்டவர். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த கிருபையை நான் மறந்து போயிடக்கூடாது. உண்மை அதிகமாய் நேசிக்கணும்னு சொல்லி வாஞ்சியோடு கூட அப்பா பார்த்து சொல்லுவோம், அப்பா உண்மை அதிகமாய் நேசிக்கணும். என் பலவீன நேரமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உண்மை நான் அதிகமாய் நேசிக்கணும்னு சொல்லி வாஞ்சியோடு கேட்கலாமா? நமக்காக ஜீவனை கொடுத்தவர் அவர். ஆண்டவரை பார்த்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, ஆமேனப்பா உங்கள் கிருபை ஆண்டவர் எனக்கு வேணும், உண்மை நேசிக்க எனக்கு கிருபை வேணும்னு சொல்லி ஆமேன் அப்பாவை பார்த்து சொல்லுவோமா, ஆமேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே சொல்றீங்களா? அப்பா பார்த்து அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. அதிகம் உம்மை அதிகம் அதிகம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டதே. ஆமென் அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே, மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே, மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே.
ஆண்டவர் பார்த்து கேட்குறீங்களா? அநேக நேரத்தில் அப்பா பொய்யான இயேசுப்பா, பொய்யான ஒரு ஆராதனை, பொய்யாக அப்பா உண்மை நேசித்து கொண்டிருந்தது போல நடித்து கொண்டிருந்தேனே அப்பா. இன்னைக்கு ஆண்டவரே நான் உண்மையா உண்மை நேசிக்கணும், மெய்யாக உண்மை நேசிக்கணும்னு சொல்லி வாஞ்சையோடு வாழ வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே, மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை நேசிப்பா. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உயிர் வாழ நேரத்திலும் என் தாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். சொல்லுமா, உயர்வான நேரத்திலும் என் தாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். ஏமாற்றும் வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே, ஏமாற்றமில்லா வாழ்க்கை நானும் வாழ வேண்டுமே. ஏமாற்றும் வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவர் வாழ்க்கை நானும் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க இருபடி பாடலாக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரே அப்பா உண்மை அதிகமாய் நேசிக்க, எங்களுக்காக ஜீவனை கொடுத்த உண்மை நேசிக்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஆமென். ஆண்டவரே அப்பா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரே அப்பா நான் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் உண்மை அதிகமாய் நேசிக்கணும். உண்மை விட்டு அநேக நேரம் நான் பின்னாங்கி போயிருக்கிறேன், அநேக நேரம் உண்மை விட்டு தூரம் போயிருக்கிறேன் ஆண்டவரே. பலவீனம் என்று சொல்லி வியாதியா இருக்கிற நேரத்தை தூரம் போயிருக்கேன்ப்பா. இனி உண்மை விட்டு விலகாதபடிக்கு உண்மை நேசிக்கணும்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆமென். Thank you Lord. பலவீன நேரத்திலும் பலமுள்ள காலத்திலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க. உண்மையா சொல்ல மாட்டேன் ஒரு பார்த்து. பலவீன நேரம் பலவீன நேரத்திலும் பலமுள்ள காலத்திலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். உம்மை விட்டு தூரம் போன நாட்கள் போதுமே, உம்மை விடாமல் இன்னும் பற்றி கொண்டு வாழ வேண்டுமே. உம்மை விட்டு தூரம் போன நாட்கள் போதுமே, உம்மை விடாமல் இன்னும் பற்றி கொண்டு வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க ஆண்டவரே அப்பா கிருபை தாங்கப்பா, கிருபை வேணும். ஆமென். Thank you Jesus. கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே, மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழவே. ஆமென் அப்பா. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே, மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. ஆமென் இயேசுப்பா. மெய்யாக உம்மை நேசித்து வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, எங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உடைய கிருபையை தந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து, நம்ம தலை குனிஞ்ச இடத்துலெல்லாம் நம்மை உயர்த்தி, நம்ம ஜெபிச்ச ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து, நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற யெகோவா ஈரையாக இருந்து நம்மை நடத்துகிறார். இதுவரை நம்மை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார். இப்பொழுதும் ஜோதிய கர்நாடகம் பார்க்கலாமா? ஜோதியக்கா,
அப்பா டேய் குட்டி, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்னப்பா நல்லா படிக்கியா? ஆமாப்பா. அழாதம்மா, அதான் நான் வந்துட்டேன்ல. என்னங்க நீங்க வருவேன்னு சொன்னீங்க, ஆனா ஒன்னும் சொல்லாமையே வந்துட்டீங்க. நான் இங்க வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்லம்மா. கம்பெனி ஆரம்பிக்க எப்படியும் 1 மாசம் ஆகும். அது வரைக்கும் நான் இங்க தான் இருக்க போறேன். அப்ப மறுபடியும் ஃபாரின் போயிடுவீங்களா? இல்லப்பா, அப்பா இனி எங்கேயும் போக போறது இல்ல. 1 மாசம் ஃபுல்லா வீட்ல உங்க கூட தான் இருக்க போறேன். அதுக்கப்புறமா தான் ஆபீஸ் போவேன். அதுவும் பக்கத்துல தான். அப்ப இனிமே நீங்க எங்கேயும் போக போறது இல்ல, அப்படிதானே? ஆமாப்பா, எங்க கூட தான் இருப்பீங்க. கண்டிப்பா. ஹாய் ஜாலி. வாடா. நீ இன்னும் என்ன அனுப்பலையா? என்னங்க ஏங்க இப்ப எதுக்குங்க இங்க வந்து நிக்கிறீங்க? நான் எவ்வளவு சந்தோஷமா ஊருக்கு வந்தேன். நீங்க என்னடானா? நாங்க எங்கங்க உங்க சந்தோஷத்தை கெடுத்தோம்? சும்மா இரு சுபி, என்ன கோவப்படுத்தாத. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அவனை அனுப்ப சொன்னா இல்லையா? நீ அவனை அனுப்பியிருப்பேன்னு நான் நினைச்சேன். ஆண்டவர் சொல்லி தானே செஞ்சேன். இவருக்கு எப்படி இதை நான் புரிய வைக்க போறேன்னு தெரியலையே. நான் இவ்வளவு பேசுறேன், நீ அமைதியாவே இருக்க. முதல்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா பேசலாம். அப்புறமா பேசுவோம். ஜோகன், நீ கவலைப்படாத. இல்ல, என்ன வேணாம் தான் சொல்ல போறாங்க. நான் எங்கேயாவது ஹாஸ்டல் தான் போறேன். அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. அம்மா உன்னை விட மாட்டாங்க. அப்பா கிட்ட நான் பேசுறேன். நீ ஃபீல் பண்ணாத ஜோகன். நான் சொன்னா அப்பா கண்டிப்பா கேட்பாங்க. மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இந்தா சாக்லேட் சாப்பிடு. போதும் போதும். அப்பா, ஜோகனையும் சாப்பிட கூப்பிடலாமா? இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசுற? சாப்பிடும்போது சாப்பாட்டுல மட்டும் கவனம் செலுத்து. ஏங்க நீ என்ன என்னங்க சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. அமைதியா உன் வேலையை மட்டும் போய் பாரு. ஜோகன், எனக்கு சாப்பாடு வேண்டாமா, பசிக்கல. நீ காலையிலே சாப்பிடல, எனக்கு தெரியும். இந்தா. இல்லம்மா, எனக்கு பசிக்கல. உனக்கு ஏன் பசிக்கலன்னு எனக்கு தெரியும்பா. எதையும் யோசிக்காம சாப்பிடு. அம்மா அள்ளி தரட்டா? எத்தனை வருஷம் ஆயிட்டு தெரியுமா இப்படி ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட்டு, அதுவும் உன் கையால. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம் சுபி? ஜோகன் ரொம்ப பாவங்க. உங்களை பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்கான். அத அவனை எங்கேயாவது கொண்டு போய் வெளியே விட்டுருன்னு சொல்றேன். நடந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன், அப்புறமா முடிவெடுக்கலாமா? சொல்லு, கேப்போம். நீங்க ஒரு தடவை பிரச்சனையில இருக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணேன். இந்த பிரச்சனையில இருந்து என் கணவரை எப்படியாவது வெளியில கொண்டு வாங்கன்னு. அப்ப நான் உன் கணவரை வெளியில கொண்டு வந்தா ஜோகனை வீட்டுக்குள்ள சேர்த்துப்பியான்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினாருப்பா.
நானும் ஆண்டவர்கிட்ட சரின்னு சொல்லி அது ஒரு பொருத்தனையா வச்சு ஜெபம் பண்ணேன். ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை பண்ணாரு. நானும் ஜோகனை இன்னொரு மகனா ஏத்துக்கிட்டேன். இப்ப நீங்க வந்து அவனை வெளியில அனுப்புன்னு சொல்லும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னங்க யோசிக்கிறீங்க? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு சுபி. ஜோதிய கிட்ட பேசினேன். கல்யாண விஷயத்துல உன்னோட விருப்பத்தையும் கேட்க சொன்னாங்க. நீ என்ன விரும்புற சொல்லுப்பா. நான் என்னோட மேரேஜ் காரியத்தை இயேசு கிட்ட சொல்லியிருக்கேன். ஜோதியக்காவும் அதை தான் சொன்னாங்க. அம்மா, என்னோட விருப்பம் ஒரு கிறிஸ்தவ பொண்ணை கல்யாணம் பண்றதா. கிறிஸ்தவ பொண்ணா? என்னப்பா சொல்ற நீ? ஆமாம்மா, இதுதான் என்னோட விருப்பம். நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். இதை தவிர வேற காரியத்துக்கு நான் உடன்பட மாட்டேமா. அம்மா சொல்றதை கேளு. நீங்க சொல்றதுதான் கேட்பமா. ஆனா அதை விட முக்கியம் ஆண்டவரோட பேச்சை கேட்கணும்ல. என் முடிவு இதுதான். நிறைய நேரத்துல நான் எதிர்பார்க்கிற முடிவு கிடைக்க மாட்டேங்குது. நான் ஒரு காரியத்தை விரும்பினா அதுல முடிவு எதிர்பார்க்காத விரும்பாத முடிவு தான் கிடைக்குது. வீட்டுல அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்னோட படிப்பு செலவு, வேலைன்னு சொல்லி ஏகப்பட்ட கடன் வேற. நானும் எப்படியாவது இந்த சூழ்நிலை மாறிடும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா எல்லாமே எதிர்மறையான முடிவா தான் இருக்கு. எனக்கு தெரியும்பா. ஆனா நீயா என்னைக்காவது வந்து மனம் விட்டு பேசுவேன்னு நினைச்சேன். இங்க பாரு சுரேஷ், பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. நீ எதிர்பார்க்கிற முடிவை ஆண்டவர் தருவாருன்னு. அதுவும் சமாதானமான ஒரு முடிவுதான். நான் எதிர்பார்க்கிற முடிவா? ஆமாப்பா, உன்னை குறிச்சு ஆண்டவர் எப்பவும் ஞாபகத்துல வச்சிருக்காரு. அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிஞ்சிருக்கேன்னு. இயேசு எப்பவும் உன் மேல நினைவா இருக்காரு. அதனால நீ எதை குறிச்சும் யோசிக்க வேண்டாம், கவலையும் பட வேண்டாம். பெரும்பாலும் நம்ம யாருமே விரும்பாத முடிவை எதிர்பார்க்கறது இல்ல. நம்ம கேக்குற காரியம்தான் கிடைக்கணும்னு விரும்புவோம். ஆனா அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதே இல்லையே. அது உண்மைதான்க்கா. எத்தனையோ வருஷமா நானும் சில நல்ல முடிவுக்காக காத்திருந்தேன். ஆனா கிடைச்சது என்னவோ கசப்பான காரியம்தான். அது நிரந்தரம் கிடையாது சுரேஷ். என்னைக்குமே தீமை நிரந்தரமே இல்லப்பா. ஆண்டவர் நன்மையான முடிவை, அதுவும் நீ எதிர்பார்க்கிற முடிவை நிச்சயமா தருவாரு. இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருப்பா, நிச்சயமா நல்லது நடக்கும். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில நீ விரும்பாத காரியம் நடந்திருக்கலாம். இனி நீ விரும்புற காரியம் நடக்கும்பா. நம்புறேன்க்கா, நீங்க சொன்னதை நம்புறேன். ஜோதியக்கா நாடகம் பார்த்தீங்களா? பிரயோஜனமா இருந்துச்சா? இப்பொழுது நம்ம ஜெபிக்க போறோம். சகோதரி சொல்லும் காரியங்களை கவனமா கேளுங்க. ஒவ்வொரு காரியத்தையும் விசுவாசத்தோடு நம்ம சகோதரிகளோடு இணைந்து ஜெபிக்கும் போது நிச்சயமாக தேவன் அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த இடையிலரம் நிகழ்ச்சியில் உங்களோடு கூட இணைந்து நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க இல்லையா? ஒவ்வொரு வாரமும் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் பதில் கொடுத்து நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே, தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நல்ல மாற்றங்களை கொடுத்து வருகிறார்ல. கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். இப்பொழுதும் நம்ம இந்த நாளில் என்ன காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, எதிரான முடிவுகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். எதிரான முடிவுகள் இல்லையா, நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை. விருப்பத்திற்கு மாறான ஒரு முடிவுகள் வரும் பொழுது நம்ம யாரால அதை ஏற்றுக்கொள்ள முடியறதில்லை. நிறைய வேளைகளில் நாம் ஒன்றை எதிர்பார்த்து காத்திருப்போம், அது முடிவு வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலைகளெல்லாம் வரும் பொழுது நம்ம அதை விரும்புறதில்லை, அதை ஏற்றுக்கொள்ள நமக்கு ஒரு மனநிலைமையே வராது. அது நிமித்தம் துக்கப்படுகிறோம். இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்படுகிறத நம்ம
பார்க்குறோம் இல்லையா? யாருமே எதிரான முடிவுகளை விரும்ப மாட்டாங்க, அதுதான் உண்மை இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அது நம்ம துக்கத்துக்குள்ளே கொண்டு போகிறது. என் வாழ்க்கையில் நான் விரும்புகிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செய்யலான்னா அது வேற மாதிரி முடிஞ்சிருதுன்னு சொல்லி அநேகர் இன்னைக்கு கஷ்டப்படுறத பார்க்கலாம். படிக்கிற பிள்ளைங்களை பாருங்க, 450 மார்க் வரும்னு நினச்சேன், இல்லை 480 மார்க் வரும்னு நான் நினச்சேன், எனக்கு இவ்வளோ மார்க்கு தான் நான் சொல்லி அந்த பிள்ளைகளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியறதில்ல, அழுகிறாங்கல்ல, பல நாள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த எதிரான முடிவுகள் அப்படிங்கிறது ஒரு மனிதனை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ எல்லாராலையும் அதை ஏற்றுக்கொள்ள முடியறதில்லை. இதனால தான் பல தவறான முடிவுகளை கூட ஒரு சிலர் எடுத்துடுறாங்க. பாருங்க, எதிர்பார்க்கறது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னா அப்போ தெய்வம் எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை. அப்போ நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்குறோம், இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் அதை செஞ்சணும் அப்படின்னா அது எல்லாமே நடந்துருச்சுன்னா எல்லாமே நமக்கு நல்லதாக இருக்குமா? அதில் தீமைகள் எவ்வளவோ இருக்குதுல்ல. நம்முடைய மனுஷ மூளைக்கு எட்டுன மாதிரி இது இப்படி நடந்துடணும் அது அப்படி நடந்துடும் நம்ம பிரயாசப்படுறோம். ஆனால் நம்முடைய தெய்வம், நம்முடைய ஆண்டவர் எது நல்லதோ அதைத்தான் நமக்கு தருவார் இல்லையா? பாருங்கள், தொட்டதெல்லாம் பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. தொட்டதெல்லாம் பொண்ணாச்சுன்னா சாப்பிட முடியுமா, உடுக்க முடியுமா, என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் தவறான ஒரு முடிவு, தவறான விருப்பம். அப்போ எல்லாம் நம்ம விரும்புகிற நம்ம மனுஷ மூளைக்கு எட்டுன மாதிரி விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் கொடுத்தா எல்லாமே நமக்கு தகுதியா இராது, எல்லாம் நம்ம அனுபவிக்க முடியாது. அது பின்னால் அது பின் விளைவுகள். ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிடணும், என்னைக்குமே மனுஷனுக்கு பாஸ்ட் தெரியும் இல்லையா, ப்ரெசண்ட் தெரியும், ஃப்யூச்சர் தெரியாது இல்லையா? அந்த ஃப்யூச்சர் அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மைக்கு எதுவாக செய்வார். அப்படி தான் நம்ம அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைமைக்குள்ளே நம்ம வரணும். இன்றைக்கு அநேகர் அப்படி இல்லை, நான் இப்படி நினச்சேன் இது நடக்கலை, ஆகவே எனக்கு உயிர் வாழ இஷ்டம் இல்லை, நான் சாப்பிட மாட்டேன், அதை பண்ண. யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான். ஆகவே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமான இருதயம் நமக்கு வேணும். பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி, நல்லா ஜெபிக்கிறவங்க, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, அவங்க நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மாப்பிள்ளை தான் எனக்கு வேணும்னு சொல்லி ரொம்ப ஜெபிச்சுட்டு இருந்தாங்க, பல வருஷங்கள் ஜெபித்தாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், கல்யாணம் ஆகி ஒரு 10 நாள் அவங்க கணவர் குடிக்கிறதே இவங்களுக்கு தெரியாது. நல்ல சந்தோஷமாக விருந்து வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. 10 நாள் கழித்து அந்த சகோதரன் வேலையில் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுது. லீவெல்லாம் முடிஞ்சு அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு தன் மனைவியும் கூட்டிகிட்டு போனார். அங்கே போயிட்டு அவர் வேலைக்கு போகும்போது என்னமோ நல்லா தான் போனார். வீட்டுக்கு வரும்போது பயங்கர குடி. இந்த சகோதரி அதை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு உடனே ஆண்டவர்கிட்ட போய் சண்டை போட்டாங்க. ஆண்டவரே, எனக்கு ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளை தானே வேணும்னு சொல்லி நான் ஜோம் பண்ணினேன், ஏன் இப்படி ஒரு குடிகாரனை என் தலையில் கட்டிட்டீங்க, ஐயோ இந்த குடிகாரன் கூட எப்படி நான் வாழ்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப விரக்திக்குள்ளே போயிட்டாங்க. வாழவே பிடிக்கலங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே பெற்றோருக்கெல்லாம் ஃபோன் அடித்து, நான் ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளை தானே கேட்டேன், இப்படி ஒரு குடிகாரனுக்கு என்னை கட்டி வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லி பெற்றோர்கிட்ட வருத்தம், தன்னுடைய வாழ்க்கையை தானே நொந்துக்கிட்டு இப்படி இருந்தால் எப்படி வாழ முடியும்? நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? நம்முடைய முடிவுகளை மாற்றுகிற ஆண்டவர், நமக்கு வர தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அப்போ நம்ம ஜெபிக்கிறோம் இல்லை, என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி எதிரான முடிவுகள் வரும்போது ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் இப்படி விரும்பினேன், இது கிடச்சிருக்கு, ஆனால் உங்கள் சித்தம் இல்லாமல் இதுக்கு எனக்கு எதுவும் நடந்திருக்காது, ஆகவே உங்கள் சித்தத்தின்படி என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைங்களை கர்த்தருக்கு பிரியம் இல்லை, அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம்? இன்றைக்கு ஒரு வேளை அந்த எதிரான முடிவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி வருத்தத்தோடு இருக்கிறீங்களா, துக்கத்தோடு இருக்கிறீங்களா? இதுக்காக தான் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக ஜெபிக்க போகிறோம் சரியா? சகோதரிகளோடு இருந்து நம்ம ஒரு 3 காரியத்துக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது எதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம்னா, இன்றைக்கு அநேக இப்படி பல நல்ல முடிவுகளுக்காக காத்திருந்து அது எதிர்பார்த்த முடிவு வராததினால, ஒரு கசப்பான முடிவு வந்ததினால அதிர்ச்சியாகிடுறாங்க, துக்கத்துக்குள்ளே போயிடுறாங்க, விரக்திக்குள்ளே போயிடுறாங்கல்ல. எனக்கு எதிர்பார்த்த வாழ்க்கை, நான் சொன்ன மாதிரி அந்த சகோதரியை மாதிரி நான் எதிர்பார்த்த வாழ்க்கை எனக்கு அமையலை அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தி, அல்லது படிக்கிற பிள்ளைங்க நான் எதிர்பார்த்த படிப்பில் எனக்கு இடம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விரக்தி. பாருங்கள், ஒரு எதிர்பார்த்த நல்ல வேலை அல்லது நான் என்னுடைய படிப்புக்கு ஏற்றபடி ஒரு நல்ல வேலை கிடைக்கலங்கிற ஒரு விரக்தி. இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கு எத்தனையோ ஜெபிக்கிற பிள்ளைங்க கூட என்ன செய்கிறாங்க, ஜெபிக்க மறந்து போய் வேதம் வாசிக்க
வாசிக்க மறந்து ஆண்டவரையே மறந்துடுறாங்க. ஆண்டவரையும் ஜெபத்தை கேட்கல, நான் இப்படி விரும்பினேன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு ஜெபிக்கிறதையே விட்டுட்டாங்க, வேத வாசிக்கிறதையே விட்டுட்டாங்க, ஆண்டவரையே மறந்துட்டாங்க. இப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்க அப்படி இருக்கிறீங்களா, ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. சகோதரி உங்களுக்காக ஜெபிக்கும் போது நீங்கள் ஆண்டவரே இந்த விரக்தியில நான் உங்களை தேடுறதை மறந்துட்டேன், என்னை மன்னிச்சு ஆண்டவரே நீங்க கொடுக்குற முடிவுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அர்ப்பணிச்சு ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். தாப்புனே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட இந்த எண்ணெயிலர் நிகழ்ச்சியை பார்த்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஏதோ ஒரு ஆண்டவரே அவங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், அவங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறாததுனால ஆண்டவரே மிகுந்த மனம் உடைக்கப்பட்ட நிலைமையில் ஆண்டவரே அப்பா எதிர்காலமே ஆண்டவரே கேள்விக்குறியான நிலைமையில் ஆண்டவரே சோர்ந்து போய் ஆண்டவரே துக்கத்தோடு கூட இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்த நீர் ஒரு விசை இரக்கம் செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தாங்கள் ஆண்டவரே தவறான ஆண்டவரே எதிர்மறையான எண்ணத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் இப்பொழுது கண்ணோக்கி பார்க்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நான் எதிர்பார்த்திருக்கிற ஆண்டவரே மதிப்பெண் கிடைக்கலையே, நான் எதிர்பார்த்திருக்கிற வேலைக்கான வழிகள் திறக்கப்படலையே, நான் நம்பியிருந்த ஆண்டவரே எல்லா காரியங்களும் எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டதேன்னு சொல்லி ஆண்டவரே கலக்கத்தோடு கூட இருக்கிறாங்களப்பா. ஆண்டவரே எவ்வளவு நான் நம்பிக்கை வைத்திருந்தேன், என்னுடைய நம்பிக்கையெல்லாம் பொய்த்து போய்விட்டதேன்னு சொல்லி இருக்கிறாங்களப்பா. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் இன்றைக்கு ஆண்டவரே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அன்றியும் ஆண்டவரே அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது என்கிறத இந்த பிள்ளைங்க அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே எந்த நடந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார் என்று சொல்லி ஆண்டவரே தங்களை உமக்கென்று அர்ப்பணிக்கிற ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு இருதயத்தை இந்த இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த இழப்பி நிமித்தமாய் அவங்க எதிர்பார்த்துக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ளாததுனால ஆண்டவரே கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறாங்கப்பா, பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஆண்டவரே உங்களை தேடாது ஆண்டவரே வேதத்தை வாசிக்காத ஆண்டவரே ஜெபிக்காத இருக்கிற இந்த பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் நீங்க சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் ஆண்டவரே அப்பா கர்த்தரை தேடுவேன் என்கிற ஒரு நல்ல ஒரு இருதயத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறவங்க அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தகப்பனே இந்த அர்ப்பணிப்பின் ஜெபத்தை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்துல தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையான முடிவுகளை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இப்படி எதிர்பாராத எதிர்மறையான முடிவுகள் வாழ்க்கையில வரும்போது அநேகர் மனம் உடைஞ்சு போயிடுறாங்க. இனி எப்படி இந்த உலகத்துல நான் வாழ்றது, என் மான மரியாதையெல்லாம் போயிட்டு எனக்கு தலை குனிவு வந்துருச்சு, எல்லாற்றையும் இழந்துட்டனே, என் பிரயாசமெல்லாம் விருதாவா போயிட்டே, என்னுடைய மதிப்பெல்லாம் குறைஞ்சு போச்சே, நான் எப்படி நீ இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படின்னு சொல்லி பலர் மன அழுத்தத்துக்குள்ள போயிடுறாங்க, ஒரு விரக்தியான சூழ்நிலைக்குள்ள போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பொல்லாத பிசாசு அவர்களை தவறான முடிவுக்கு நேராக கொண்டு போகிறான். இதை எல்லாத்தையும் இழந்துட்டியே, உனக்கு தான் ஒன்றும் நடக்கலையே, தற்கொலை பண்ணிக்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அந்த மக்களுக்குள்ள தூண்டுறது நிமித்தம் அநேகர் தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க இல்லையா? அநேகர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நம்ம அர்ப்பணித்துச்சு பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஒருவேளை இந்த முடிவு அப்படி இருந்தால் கர்த்தர் நன்மையான முடிவுகளை தருவார். பிசாசுக்கு இடம் கொடுத்து இன்னைக்கு ஒருவேளை தற்கொலை எண்ணத்தோடு வாழ்க்கையை முடிச்சுக்கணும், இனி அவ்வளவுதான், இனிமே வேற வழியே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? சகோதரி உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த பிசாசின் கிரியைகள், பிசாசு கொண்டு வருகிற அந்த எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்கு அழிக்கப்படும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் கூட தகப்பனே தாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி மனவேதனையோடு விரக்தியோடு அப்பா டிப்ரெஷனில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே படிப்பில் நான் தான் எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி தோல்வியோடு எண்ணத்தோடு இருக்கிற மாணவர்கள், ஆண்டவரே வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் கூட அப்படி இருக்கிறாங்கப்பா. அந்த அவர்கள் மத்தியில் கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும் அப்பா. அதுபோல தொழிலில் கர்த்தாவே ஆண்டவரே தாங்கள் எதிர்பார்த்திருக்கிற லாபம் கிடைக்கலையே, தாங்கள் எதிர்பார்த்திருக்கிற தொழில் நமக்கு அமையலையேன்னு சொல்லி விரக்தியோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. அப்பா திருமண காரியத்தில் வேலையில் தாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு கிடைக்கலன்னு சொல்லி இருக்கிறவங்க உண்டு அப்பா. பதவி உயர்வுக்கு எதிர்பார்த்து தோல்வி அடைந்தவர்கள் உண்டு ஆண்டவரே. தாங்கள் இருக்கிற எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஆண்டவரே அவர்கள் தோல்வியோடு அப்பா வேதனையோடு கஷ்டத்தோடு பாரத்தோடு இருக்கிற இந்த சூழ்நிலையை ஆண்டவரே பயன்படுத்தி கொண்டு பிசாசானவன்
ஆண்டவரே அநேகரை தொட்டு கொண்டு இருக்கிறான்ப்பா. அந்த தவறான முடிவுகளை எடுக்கும்படிக்கு கர்த்தாவே அவருடைய சிந்தையை பிடித்து கொண்டு ஆண்டவரே தவறான வழிகளை தற்கொலை சிந்தைகளை தூண்டி கொண்டிருக்கிற பொல்லாத சாத்தானின் கிரியைகள் இப்பொழுது அழிவதாக. அப்பா, அந்த சிந்தையில் யார் யார் இருக்கிறார்களோ, படிக்கிற பிள்ளைகள், வேலை பார்க்கிறவர்கள், ஆண்டவரே தொழிலில் இருக்கிறவர்கள், ஆண்டவரே திருமணத்தில் தோல்வியை கண்டிருக்கிறவர்கள், வேலையில தோல்வியை கொண்டிருக்கிறவர்கள் என்று ஒவ்வொருவருக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. பிசாசானவன் தொட்டாதபடிக்கு அப்பா கூடுமான வரைக்கும் அப்பா உண்மை அறிந்த பிள்ளைகளை தொட்டு கொண்டு இருக்கிறான்ப்பா. அவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே அப்பா அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். பிசாசின் தந்திரங்கள் ஒன்றும் பலிக்காமல் போகட்டும். கர்த்தர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். என்னுடைய காரியத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லி அப்பா எல்லாரும் தைரியத்தோடு இருக்க, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க, அவனுடைய தந்திர திட்டங்களை இந்த நாளிலே தாங்களே முறியடிக்கும்படிக்கு ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கும்படிக்கு தங்கள் இருதயத்தை சிந்தையை உமக்கு நேராக திரும்பும்படிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவரும் இந்த பிசாசின் தந்திரத்துக்குள் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்வீராக. கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட இருப்பீராக. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் யாரும் தவறான முடிவை எடுத்து விடாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தாவே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு இந்த பொல்லாத பிசாசின் தந்திரங்களுக்கு, அதனுடைய கிரியைகளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசியாக நாம ஒரு வசனத்தின்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவைகள். இந்த வசனத்தின்படி ஒருவேளை தீமையை ஒருவேளை சந்திச்சு எதிர்பார்த்த நன்மையான முடிவுகள் வரலையே, நான் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்கலையேன்னு சொல்லி விரக்தியோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அவங்க எதிர்பார்த்து விரும்பி ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் சொல்லி இருக்கிறபடி அவருடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த விரக்தி மாறணும், இந்த கவலை மாறணும், இந்த துக்கம் மாறணும், மனமடிவான காரியங்கள் எல்லாம் மாறி கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கவும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படவும் சகோதரியோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாமா? நீங்களும் ஜெபிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். அருமை ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இனிய இல்லற நிகழ்ச்சியோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறப்பா. எத்தனையோ எதிர்பார்ப்புகளின் நிமித்தம் ஆண்டவரே எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படாத நிலையில் ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. எங்கள் எல்லா நினைவுகளையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய மன விருப்பத்தின்படி ஆண்டவரே தகப்பனே எங்களுடைய காரியங்கள் இல்லாத சூழ்நிலையில் தவித்து போய் இருக்கிறாங்கப்பா, சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறப்பா. ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்க்கிற முடிவு இல்லை என்று சொன்னாலும் அது தீமைக்கானது அல்ல என்று சொல்லி உங்கள் வசனத்தின் சொல்லியிருக்கிறீங்கப்பா. உங்கள் வார்த்தை சொல்லுகிறதப்பா, அது சமாதானத்துக்கு ஏற்றபடி நடக்கும் என்று சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற நல்ல ஆண்டவரப்பா. பிள்ளைகள் என்ன எதிர்பார்த்து இப்பொழுது ஜெபித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் ஒரு நல்ல முடிவை கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. அவங்க மன விருப்பத்தின் வேண்டுதல்களை எல்லாவற்றையும் என் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. நன்மைக்கு ஏதுவாய் பிள்ளைகளை நீங்கள் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்கள் அன்பின் கரத்துக்குள்ள உங்கள் ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். பொறுப்பெடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தகப்பனே, எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் நீர் கேட்டீரப்பா. எங்களோடு இந்த நாளிலே இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலையும் இனிமேல் நன்மையான ஈவுகளை தேவனாகிய கர்த்தர் கொடுத்து இந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. இவருடைய துக்கத்தை எல்லாம் மாற்றி ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு இந்த மக்களை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, ஜெப நேரத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து தந்தார். விசுவாசத்தோடு நம்ம ஜெபித்த ஜெபத்திற்கு நிச்சயமாக கர்த்தர் கட்டாயம் பதில் கொடுப்பார். இப்பொழுதும் சகோதரன் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? குடும்ப வாழ்க்கையில் முக்கியமானவங்க கணவன் மனைவி. இந்த 2 பேர் தான் முக்கியமான. இந்த 2 பேர் சேரும்போது திருமணம் ஆகும்போது தனி குடும்பம். அந்த குடும்பத்தின் மேலே ஆண்டவர் கவனம் செலுத்தி குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க ஆசீர்வதித்து நடத்துகிறார். அப்போ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும் குடும்பம்னா. இன்றைக்கி நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கையில் திருப்தி இல்லை,
மகிழ்ச்சி இல்லை, வேண்டா வெறுப்பு, வேறு வழி இல்லை, வாழ்ந்துதான் ஆகணும், அப்படி விரக்தியோட ஒரு சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறவங்க தான் அதிகமான பேர். சிலர் வீட்டுக்கு போகவே விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க. குடும்பம்னா சிலருக்கு கசப்பாக இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளே நம்ம பார்க்குறோம். ஏன் ஆண்டவர் இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு நம்ம உள்ளத்தில் எண்ணம் வரும். ஆண்டவர் குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்தது சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஆசீர்வாதமாக இருங்கன்னு தான் ஆண்டவர் ஆரம்பித்து வைத்தார். சாத்தான் உள்ள நுழைந்து குடும்பத்துக்குள்ளே பாவத்தை கொண்டு வந்து சமாதானத்தை கெடுத்து குடும்பத்தை சாபத்துக்குள்ளாக்கி எல்லாத்தையும் கெடுத்து விட்டான். அப்போ மறுபடியும் நம்முடைய குடும்ப வாழ்க்கை சரியாகணுமானா இயேசு கிறிஸ்து எந்தெந்த ரட்சகருக்குள்ளே வந்து நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் சொல்லுகிறபடி வாழ அர்ப்பணிக்கணும். யார் பெரிய ஆள்? கணவனா மனைவியா? நீங்களும் படிச்சிருக்கீங்க, நானும் படிச்சிருக்கேன். நீங்களும் வேலை செய்கிறீங்க, நானும் வேலை செய்கிறேன். நீங்களும் சம்பாதிக்க, நானும் சம்பாதிக்கிறேன். ஈக்குவல் ரைட்ஸு. இப்போது அதெல்லாம் அந்த காலம், பழைய காலம். இப்போது இந்த 21ஆவது நூற்றாண்டு கடந்து வந்துட்டோம். இப்போது அப்படி தான் இந்த வாக்குவாதம், ஈகோ எதுவுமே இல்லாதபடி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் மன்னித்து ஒருவரை ஒருவர் நேசித்து இயேசு தான் நமக்கு தகப்பன், அவர் தான் நமக்கு எல்லாமே என்று மகிழ்ச்சியோடு வாழ்கிற ஒரு குடும்பம். இதாங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான குடும்பமாக உங்கள் குடும்பத்தை இயேசு மாற்ற விரும்புகிறார். அதுக்கு உங்களுடைய குடும்பத்தை அவர் கையில் ஒப்பு கொடுங்க. அவர் கணவர் சரியில்லை, இல்லை மனைவி சரியில்லை, சரியில்லாதவர்களை சரிப்படுத்துவது தான் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. என்னுடைய மனைவி ஒரு மனைவியாக ஒரு புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, எப்படி நடந்து கொள்ளணும், கர்த்தர் என்ன ஆண்டவர் என்ன விரும்புகிறா பார்க்கணும். உலகத்தில் இன்றைக்கி நிறைய பேசுவாங்க, அதை சொல்லுவாங்க, இதை அந்த கருத்தெல்லாம் மாற்றத்தை கொண்டு வராது. ஆனால் தேவனுடைய வார்த்தை, நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர், குடும்பத்தையே சிருஷ்டித்த ஒரு தேவன் இருக்கு, அவர் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். உலக மக்கள் சொல்கிறது கேட்க நல்லா, அந்த நேரம் கைத்தட்டிட்டு போவீங்க. ஆனால் வீட்டில் இந்த ஏட்டு சுரக்கா சமையலுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த நேரத்தில் கைத்தட்டிட்டு ஜாலியாக இருந்துட்டு போகலாம், அவ்வளோதான். ஆனால் உள்ளத்துக்குள்ள மாற்றம் கொண்டு வருவது தேவனுடைய வார்த்தை, இயேசுவின் வார்த்தை. பிரியமானவர்களே, சகோதரன் மோகன் சிலாசுரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் சகோதரி அனிதா பானு அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க இருக்காங்க. விசுவாசத்தோடு தேவ செய்தி கேளுங்க. நிச்சயமாக தேவன் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வாரமும் வெளிவருகிற இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். அநேக மக்கள் சொல்லுவதை கேட்கும் பொழுது ஆண்டவரை துதிக்காமல் இருக்க முடியாது. இந்த நாள் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட சந்தித்து உங்களுக்காக ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு ஜெபிப்பதிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பில் ஜெபிக்கிறோம் அப்படின்னா, எதிரான முடிவுகள். யோபு 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்க. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது என்று சொல்லி யோபு எழுதுகிறார். அப்ப என்ன, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. எப்படி வந்தது? அதுதான் இந்த எதிரான முடிவு. அவர் ஒரு நன்மை எதிர்பார்க்கிறாரு, ஆனால் எனக்கு வந்தது தீமை தான் அப்படின்னு சொல்றாரு. வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது என்று சொல்லி எழுதுகிறார். இப்போ இதெல்லாம் மனுஷனோட வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு அனுபவங்கள். யோபு தன் அனுபவத்திலிருந்து எழுதுகிறார். நம்ம கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை, ஒரு சோர்வு, எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை, ஒரு கஷ்டம். வாலிப மகனே நீயா கூட இருக்கலாம், வாலிப மகளே நீயா கூட இருக்கலாம். நீ எதிர்பார்த்த காரியம் நடக்கலைங்கும் போது ஏதோ ஒரு சோர்வு, ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ நினைச்சது நடக்கணும்னு போராடி கொண்டிருக்கிறீங்கல்ல, கர்த்தர் உங்க கூட தான் பேசி கொண்டிருக்கிறார். குடும்பத்துக்குள்ள நான் எடுத்த தீர்மானம் சரிதானா, எதிரா நடக்குதே, நான் எங்க தப்பு பண்றேன், எத்தனையோ கேள்விகள் உங்க உள்ளத்துல எழும்பி கொண்டு இருக்கலாம். யோபுவும் அப்படித்தான் தன்னோட அனுபவத்திலிருந்து எழுதினதை நாம் வாசித்தறிந்தோம். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியமும் இப்படிதான் நடந்து கொண்டிருக்குது.
ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கூட நம்ம கேள்விகள் எழும்பலாம். பாருங்க, இன்னும் கூட ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார் 38:17 பாருங்க, இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்தது என்று எழுதுகிறார். அப்ப எதிர்மறையா நடக்குது, இது எப்படி நம்ம மாற்றுவது? நமக்கு நம்ம உள்ளத்துல பல கேள்விகள் எழும்பி கொண்டிருக்கிறதுல ஒரு முறை பல வருஷங்களுக்கு முன்னால ஒரு தம்பதிகளாய் ஒரு கணவன் மனைவியாய் வாழ்ந்த ஒரு குடும்பம் அங்கே வந்தாங்க. திருமணமாகி கொஞ்ச நாள்ல அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டது. 2 பேரும் விரும்பி திருமணம் செய்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு திருமணம் ஆன புதிதிலேயே அந்த சகோதரர் வேலைக்கு போயிட்டாங்க. வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் வருவாங்க. அவனை எங்கே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க அந்த சகோதரோட மனைவி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது சாயந்தரம் வரும்போது மனைவி தன்னோட கணவர் இடத்துல சொல்லுவாங்க, இன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, காலையில் வந்தாங்க, கேட்டாங்கன்னு. வந்தானா? அவன் எதுக்கு இங்கே வந்தான்? நான் வேலைக்கு போகிற நேரத்தில் இங்கே எதுக்கு என்னை தேடிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க கணவர் அந்த மனைவி இடத்துல கேட்பாங்க. ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வந்தாங்க, உங்களை தேடி உங்களை கேட்டுட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இது இவரோட மனசை கொஞ்சம் பாதித்தது. நான் இல்லாத நேரத்தில் இங்கே எதுக்கு வீட்டுக்கு வரான் அப்படின்னு மனைவி இடத்துல கேட்க, மனைவி சொன்னாங்க, அதை நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லணும். நான் வர வேண்டான்னு எப்படி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொல்ல முடியும்? நீங்க தான் நான் இல்லாத நேரத்துல அங்கே எதுக்குடா போறேன்னு சொல்லி கேட்கணும். இது இவங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள சின்ன சர்ச்சையை ஏற்படுத்தினது. இவங்க 2 பேரும் விரும்பி திருமணம் செய்து கொண்டதுனால அந்த பையனுடைய வீட்டுல யாருக்குமே இந்த பொண்ணை திருமணம் செஞ்சது பிடிக்கல. அதனால இவங்களுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் காலப்போக்குல இந்த பையனோட மனதில் இருக்கிறத அந்த வீட்டுல அக்கா தங்கச்சி கிட்ட அம்மா அப்பா கிட்ட பகிர்ந்து கொண்ட உடனே, பார்த்தியா நாங்க அப்பவே சொன்னமே, நீ திருமணம் செய்யறதுக்கு முன்னாடியே இந்த பிள்ளை நமக்கு வேண்டாம், இவன் மூலமா நமக்கு பிரச்சனை வரும், வேண்டான்னு சொன்னமே, நாங்க சொன்னதெல்லாம் நீ கேட்டையாப்பா? இல்லையே. அப்ப நீங்க இப்ப திருமணம் செய்து கொண்டியே இப்ப எப்படி பிரச்சனை, இவளை எப்படியாவது அனுப்பி விட்டுறணும், இப்படி பிரச்சனையை உண்டாக்குறவங்க உனக்கு எதுக்குப்பா, உனக்கு தேவையா? இப்படி எத்தனை நாளைக்கு நீ வாழ்வ, உன் காலமெல்லாம் நீ இவளை வச்சு எப்படி வாழ்வ? அது இது சொல்லி 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 அந்த பையனுடைய மனதை மாற்றி விட்டாங்க. அப்போ ஆனாலும் இவங்களோட அன்பு 2 பேருமே விளையாட்டுக்கா சொல்லுவாங்க, இங்க பாரு நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தீன்னு வச்சுக்கோ, நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவாங்களாம். உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படிம்பாங்களாம். நீங்க விட்டுட்டு போங்க, அதுக்கு என்ன, நானும் உங்களை விட்டுட்டு போயிடுவேன். அப்படி விளையாட்டா பேசி பேசி இந்த வார்த்தைகள் ஒரு தவறான முடிவுக்குள்ள கொண்டு வந்தது. இறுதியாக 2 பேரும் அந்த அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து அவனை போலீஸில் ஒரு பெட்டிஷன் எழுதுன்னு சொல்லி கொண்டு போய் போலீஸில் கொடுத்துட்டாங்க. போலீஸில் கொடுத்த உடனே அவங்களுக்குள்ள விசாரணை வந்தது. 2 பேரை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சாங்க. அப்போ இந்த கணவர் சொல்றாரு, நீ கையெழுத்துக்கு இது என் அக்கா தங்கச்சி சொன்னாங்கன்ட்டு போட்டுறாத, நம்மளால 2 பேருமே, நீ என்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன், நான் உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன், ஆனால் நீ கையெழுத்து மட்டும் போட்டுறாது அப்படின்னு. அப்போ இவ சொன்னா, நீ எங்கிட்ட கேம் ஆடுறீங்களா? உங்கள் அக்கா தங்கச்சி கிட்ட போய் என்னை பற்றி சொல்லி கொடுத்துட்டு என்கிட்ட கையெழுத்து போடாது. நான் போட்டுருவேன், கண்டிப்பாக போடுவேன். உங்கள் அக்கா தங்கச்சி கிட்ட போய் சொல்லி கொடுத்தீங்கல்ல, நான் கண்டிப்பாக கையெழுத்து போடுவேன். அப்படி விளையாட்டுத்தனமாக நினச்சி போட்டுறாத, அப்படி போட்டின்னா நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு. இல்லை பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே விளையாட்டாக சொல்லி சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பண்ணிட்டாங்க, கையெழுத்து போட்டுட்டாங்க. கையெழுத்து போட்ட உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உடனே அக்கா தங்கச்சிகளை ரொம்ப வேகமாக அந்த பையனை காருக்களை கூட்டிகிட்டு போய் வச்சு ஒரே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க இழுத்துட்டு காருக்குள்ளே கொண்டு போய் அவனை வைக்கும்போது அந்த பொண்ணு கத்துன்னு கத்துறா, ஐயோ இங்கே பாருங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, நான் தெரியாமல் கையெழுத்து போட்டுட்டேன், என்னால் உங்களை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, உங்களை விட்டுட்டு நான் வாழ முடியாது, நீங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கத்தி கதறி அழ அந்த காரு புறப்பட்டு போய் விட்டது. என்ன செய்வது, எங்கே போவது? அழுகுறா. தவறான முடிவு, நினச்சி கூட பார்க்காத ஒரு காரியம், எதிரான முடிவு. பாருங்க, பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த சகோதரி, பல மாதங்களுக்கு பின்னால் அந்த சகோதரி எங்கள் அலுவலகத்துக்கு வந்தாங்க. அம்மா, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு தப்பு நடந்துட்டு,
இப்படி ஒரு காரியம் நடந்து போயிட்டு நான் நேசித்து நான் திருமணம் செய்து கொண்ட அவர் வருவார், கொஞ்ச நேரம் கழித்து வருவார், அலுவலகத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்லி, அப்போ என்னமா நடந்தது அப்படின்னு கேட்டால் இவ்வளோ கதையும் சொல்கிறாங்க. இவ்வளோ கதையும் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த பையனும் வந்துட்டாங்க. 2 பேர்கிட்ட கேட்டு என்ன முடிவு எடுத்தீங்க, என்ன முடிவு? திருமணம் செய்துக்கிட்டு 2 பேரும் விரும்பி திருமணம் செய்துக்கிட்டு இப்போ 2 பேரும் எடுத்த முடிவு, விளையாட்டுக்கு கையெழுத்து போட்டேன், விளையாட்டுக்கு சொன்னேன், விளையாட்டுக்கு பிரிஞ்சு போயிடுவேன்னு சொன்னேன், விளையாட்டுக்கு தான் பண்ணினேன். அப்போ இப்போ எங்கள் 2 பேர்த்துக்கும் என்னையும் அவளை விட்டுட்டு இருக்க முடியல, அவளும் என்னை விட்டுட்டு இருக்க முடியல, நான் என்ன செய்யறது? எதிரான முடிவை எடுத்து விட்டோமே, என்ன பண்ணுவது? இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் கூட எடுத்த முடிவு என்ன? எப்படி முடிவு எடுத்திருக்கிறீங்க? என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்க? நீங்கள் எடுத்த முடிவு சரியா? கர்த்தருடைய சித்தமா? என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்க? ஆண்டவரோட சமூகத்தில் ஜெபித்து தான் முடிவு எடுத்தீங்களா, அல்லது உங்கள் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்தீங்களா? நீங்கள் எடுக்கிற முடிவு எதிராக இருக்குதா, தவறாக இருக்குதா, அல்லது நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறாத முடிவாக இருக்குதா? எப்படி இருக்குது? யோசித்து பாருங்க. என்ன முடிவு? இப்படி நிறைய பேர் தன்னுடைய இஷ்டப்படி, தன்னுடைய நோக்கத்தின்படி, தம்முடைய விருப்பப்படி, ஆண்டோடைய சித்தத்தை அறியாமல் புரியாமல் நம்ம என்னதான் முடிவு எடுத்திருக்கிறோன்னு தெரியாமல் எத்தனை பேர் எவ்வளவு வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்விக்குறியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கள. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் எடுத்த முடிவு உங்கள் எதிர்காலத்தை ஒரு கேள்விக்குறியாக்கி வச்சிருக்குது. நீங்கள் எடுத்த முடிவு உங்கள் வாழ்க்கையெல்லாம் கண்ணீர் வடிக்க வச்சிருக்குது. யோசித்து பாருங்க. ஆண்டவரோட சமூகத்தில் அர்ப்பணிச்சு இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வாங்க, தெளிவான ஒரு முடிவுக்கு வாங்க, சரியான முடிவை எடுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் தேவன் ஒரு மனிதனிடத்தில் விரும்புகிறார். ஆண்டவர் ஒரு மனிதனை உண்டாக்கி விட்டு எவ்வளோ அழகாக நமக்கு தகப்பனாக இருந்து ஆலோசனை கொடுத்து இந்த வார்த்தைகளை கொண்டு பேசி நம்மளை சரியான பாதையில், தவறான முடிவு எடுத்த நம்ம சரியான முடிவு எடுத்து சரியான பாதையில் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறாரே. அவருடைய அன்பு எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெருசு. நீங்கள் விரும்பல, கிடைக்கலன்னு கண்ணீர் வெடிக்கிறீங்களா? அது தகப்பன் கொடுக்கணும். எதை கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் எல்லாம் அவருக்கு தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை உண்டாக்க போகிறார், ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகிறார். அதுக்கு தான் கர்த்தர் உங்ககிட்ட பேசி ஆண்டவர் உங்களை சரிப்படுத்தி உங்களை சரியான பாதையில் கொண்டு வந்து வழி நடத்த விரும்புகிறார். எதிர்காலமே இருந்தது போல, எதிர்காலமே கேள்விக்குரிய போல காணப்பட்டாலும் கர்த்தர் நன்மையானதை செய்கிறார். அதே யோபு சொல்லுகிறார், கர்த்தர் எல்லாவற்றையும் 2 தனையாக யோபுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தாராம். ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய சித்தத்துக்கு மாறாக நடந்த இந்த ஆசீர்வாதம் நமக்கு வராது. இன்னைக்கு ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க வாத்து பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை தேவன் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்போ உங்களுக்கு தீமையை போல காணப்படுறது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகள். கர்த்தர் எவ்வளோ அழகாக நமக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் என்ன முடிவை எதிர்பார்த்திருக்கிறீங்களோ தேவன் அதை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று யார் சொல்கிறாங்களா? கர்த்தர் சொல்லுகிறார். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை. உங்கள் பார்வைக்கு தீமையை போல காணப்படுதா? அது ஏற்றுக்கொள்ள முடியாததை போல காணப்படுதா? அதுவல்ல கர்த்தர் கொடுக்கிற முடிவு. சமாதான முடிவு, தீமையான முடிவல்ல, சமாதான முடிவு. அதனால இன்னைக்கு இந்த சூழ்நிலையிலையும் உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் இந்த சூழ்நிலைகளையே மாற்றுவார். ஆண்டவர் இந்த சூழ்நிலைகளையே மாற்றுவார், தலைகீழா மாற்றுவார். காரியத்தை கர்த்தர் புரட்டி போடுவார். அவர் நினைச்ச காரியம் தடைப்படாது. அந்த காரியம் நடக்கும், உங்க வாழ்க்கையில நடக்கும். நீங்க நினைச்ச காரியம் நடக்கும். தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே, முடிவுகளே என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசு, இயேசு அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க.
கர்த்தர் அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. இன்றைக்கு உங்க சூழ்நிலை மாறி உங்க வாழ்க்கையிலே உங்க சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்ப்பதை நீங்க பார்ப்பீங்க. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே எங்கூட பேசுங்கப்பா, எங்கூட பேசினீங்கப்பா, என் வாழ்க்கை மாறணும் கண்ணீரோடு கேளுங்க. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்க கண்ணீரை துடைக்கும்படியா, உங்க துக்கத்தை மாற்றும்படியா, உங்க எதிர்காலத்தை மாற்றும்படியா, உங்க எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல முடிவை கொண்டு வரும்படியா ஆண்டவர் உங்களோடு கூட பேசினார். இன்றைக்கு ஆண்டவரோட பாதத்துல உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. உங்க தவறான முடிவை ஆண்டவரோட பாதத்துல வேண்டாம் ஆண்டவரே, இயேசுவுக்கு விட்டு கொடுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த நேரத்துல கூப்பிடுங்க, இயேசுவே எனக்கு இறங்குங்கப்பா, எனக்கு இறங்குங்கப்பா, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு என்ன செய்வதுன்னே தெரியல, எனக்கு என்ன முடிவு எடுப்பதுன்னே தெரியல. ஆண்டவரிடத்துல கேளுங்க, கேட்டு பாருங்க. ஆண்டவர் நல்ல ஒரு முடிவை கொண்டு வருவார். தீமை அல்ல, நன்மையான முடிவு. ஆமென். சமாதானத்துக்கு ஏதுவான முடிவை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். தகப்பனே, எவ்வளோ பிள்ளைகள் அப்பா, எவ்வளோ மக்கள் அப்பா, சிக்குண்டு போன மக்கள் அப்பா, சிதறுண்டு போன மக்கள் அப்பா, வாழ முடிவு என்ன, எதிர்காலத்தை குறித்து எப்படி முடிவெடுக்க தெரியாம எடுத்த முடிவுகளினால ஆண்டவரே விபரீதங்களை சந்தித்து கண்ணீர் வடிக்கிற, தனிமையில் இருக்கிற, எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்விக்குறியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனை பிள்ளைகப்பா, எவ்வளோ பிள்ளைகள் அப்பா, எவ்வளோ பிள்ளைகள் முடிவெடுத்துட்டு கண்ணீர் வடிக்கிறாங்களே, எதிரான சூழ்நிலைகளை கண்டு கண்ணீர் வடிக்கிறாங்களே. இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. இந்த பிள்ளைகளை நீங்க நேசிக்கிறதுனால தானே, இவங்களை சரிப்படுத்தி தன்னுடைய பாதையிலே நடத்துவதற்காக தானே இந்த மக்களோடு பேசுகிறீரப்பா. இன்றைக்கு உங்களை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகளுக்கு சரியான சமாதானமான ஒரு முடிவை கர்த்தர் எடுக்கும்படிக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. உங்க கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவர் பொறுப்பெடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு இந்த பிள்ளைகளை பொறுப்பெடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒருவரு கூட விட வேண்டாம் ஆண்டவரே, ஒருவரு கூட விட வேண்டாம் ஆண்டவரே. அறியாமையினால தெரியாமையினால எடுத்த முடிவு, குறைகளை மன்னிங்கப்பா, குற்றங்களை மன்னிங்கப்பா. கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு இறங்குங்கப்பா, மறு உத்தரவு அருளுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்கப்பா. நீங்க அப்படி செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்க ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாம் அங்க நிகழ்ச்சி குடும்பத்துடன் காண தவறாதீர்கள். மேலும் நாளை சனிக்கிழமை காலை 9 மணிக்கு நால்மாவடி தேவனுடைய கூடாரத்தில் வைத்து நடைபெறும் திறப்பின் வாசல் உபாச ஜெபத்திற்கு குடும்பத்துடன் கலந்து கொண்டு தேசத்திற்காக ஜெபிக்க வாருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.